ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஏற்கனவே 2 மாடியூல் பார்த்துட்டோம். ஒரு மாடியூலில் வந்து மைக்ரோ ப்ராசர் மைக்ரோ கண்ட்ரோலர் ரெண்டோட கம்பேரிசன் பார்த்தோம். ரெண்டாவது மாடியூலில் வந்து ஒரு மைக்ரோ கண்ட்ரோலரோட பேசிக் பிளாக்ஸோட டெஃபினிஷன்ஸ் எல்லாமே பார்த்தோம். ஸோ இன்னைக்கு வந்து we are moving to very important topic, block diagram of 8051 மைக்ரோ கண்ட்ரோலர். ஸோ இதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன், அதுக்கப்புறம் ஃபீச்சர்ஸ் ஆஃப் 8051. எம்சிங்கிறது மைக்ரோ கண்ட்ரோலர். ஸோ பிளாக் டயக்ராம் ஆஃப் 8051 மைக்ரோ கண்ட்ரோலர் ஒரு சிம்பிளிஃபைடு பேசிக் பிளாக் டயக்ராம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ படி டீட்டெயில்டாக ஒரு பிளாக் டயக்ராம். அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஈச் பிளாக்கு. ஸோ இந்த மாடியூலில் வந்து சில பேசிக்கான முக்கியமான பிளாக்ஸோட ஃபங்க்ஷன்ஸை பார்க்க போகிறோம். பின்னால் வந்து நம்ம வந்து இன்ட்ரப்ட்ஸு, சீரியல் கம்யூனிகேஷன் அந்த மாதிரி டாப்பிக்கை வந்து அடுத்த மாடியூலில் நம்ம வந்து அடுத்து பின்னால் சப்சிக்வெண்ட் மாடியூல்ஸில் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரோடக்ஷன். ஸோ இன்ட்ரோடக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 8051 மைக்ரோ கண்ட்ரோலர் நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட் மாடியூலில் எவால்யூஷனில் பார்த்தப்ப 8051 இஸ் த ஃபர்ஸ்ட் மைக்ரோ கண்ட்ரோலர் ஆஃப் மைக்ரோ கண்ட்ரோலர் சீரீஸில் ஃபஸ்ட்டு மைக்ரோ கண்ட்ரோலர். இன்டெல் கார்பரேஷன் ஆஃப் அமெரிக்கா வந்து 1980s வந்து ஃபஸ்ட்டு அதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு வந்து அதை என்மாஸ் டெக்னாலஜி மூலமாக தான் வந்து ஃபேப்ரிகேட் பண்ணாங்க. பட் அதுக்கப்புறம் வந்து இந்த பவர் இஷ்யூஸு, பேட்டரி ஆப்ரேட்டட் டிவைசஸ் எல்லாம் அதை ஒர்க் பண்ணணும் அப்படின்னா பவர் கன்சம்ஷன் கம்மியாக இருக்கணும். அதுக்காக வந்து அந்த என்மாஸ் டெக்னாலஜியை வந்து சிமாஸ் காம்ப்ளிமெண்ட்ரி மெட்டல் ஆக்சைடு செமிகண்டக்டர் டெக்னாலஜி மூலமாக 8051 அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அதனால் பேட்டரி பவர்டு அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து இந்த 8051 வந்து நல்லா சூட் ஆகும். ஸோ இப்போ ஃபீச்சர்ஸ் நம்ம பார்த்தோம்னா இந்த ஃபீச்சர்ஸ் தான் நம்ம அடுத்து பிளாக் டயக்ராம்லையும் வரும். ஸோ அதனால் லைட்டாக நம்ம ஏற்கனவே என்னென்ன பார்க்க போகிறோங்கிறத பார்த்துடலாம். ஸோ 8051 மைக்ரோ கண்ட்ரோலருங்கிறது வந்து ஒரு இன்டெல் ஃபேமிலியோட 8 பிட்டு மைக்ரோ கண்ட்ரோலர். ஸோ டேட்டா பஸ்ஸோட வித் வந்து 8 பிட்டு. அப்போ உள்ள வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மெயின் பார்ட் வந்து 8 பிட் ஏஎல்யூ. ஏஎல்யூனா உங்களுக்கு தெரியும், அர்த்மெட்டிக் லாஜிக்கல் யூனிட். ஸோ எந்த இடத்துல வந்து பேசிக்காக அடிஷன், சப்ட்ராக்ஷன், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன் அப்படிங்கிற அர்த்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் ஆஸ் வெல் அஸ் லாஜிக்கலாக கம்பேர் பண்ணுற ஆப்ரேஷன், ரொட்டேட் பண்ணுற அது எல்லாமே நடக்கிற அந்த பேசிக்கான இடம் வந்து ஏஎல்யூ தான். அது வந்து 8 பிட் ஏஎல்யூ இதில் இருக்குது. அதுக்கப்புறம் முக்கியமான ரிஜிஸ்டர். ஸோ நிறைய ரிஜிஸ்டர்ஸ் இதில் இருக்கும். ஸோ இருந்தாலும் நம்மளுக்கு 2 டேட்டாவை ஆட் பண்ணணும், 2 டேட்டாவை கம்பேர் பண்ணணும், 2 டேட்டாவை மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா ஒரு டேட்டா கண்டிப்பாக ஏல இருக்கணும். ஸோ அந்த விதத்தில் வந்து ஏ ரிஜிஸ்டர் இல்லைன்னா அதுக்கு பேர் அக்குமுலேட்டர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரிஜிஸ்டர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் உள்ளே இன்டர்னல் மெமரி இருக்குது. ஸோ இன்டர்னல் மெமரியில் வந்து இன்டர்னல் மெமரின்னு சொல்லலாம், இல்லைனா ஆன் சிப் மெமரின்னு சொல்லலாம். ஸோ 128 பைட்டு கம்மியான அளவு தான் இருக்குது, 128 பைட்டு. ஸோ இதை வந்து ஹெக்ஸாடெசிமலில் நம்ம அட்ரஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா 00 to 7F இதில் வந்து ஹெக்ஸாடெசிமலில் தான் அட்ரஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம வீட்டிலலாம் டெய்லி டெசிமல் நம்பர் சிஸ்டத்தில் 0லேருந்து 1, 2, 9 அதுக்கப்புறம் 10ன்னு எண்ணுவோம். ஸோ ஹெக்ஸாடெசிமலில் வந்து 9க்கும் அடுத்து 10க்கும் நடுவில் 6 ஆல்ஃபபெட்டிக்கலாக எக்ஸ்ட்ரா டிஜிட்ஸ் வந்து ஆட் ஆகும். ஸோ 9க்கும் 10க்கு நடுவில் ABCDEFன்னு இருக்கும். அதுக்கப்புறம் தான் 10 வரும். அதே மாதிரி 19 to 20ல் 19க்கு அப்புறம் 1A 1B 1C 1D 1E 1F அதுக்கப்புறம் 20 வரும். ஸோ எவ்ரி 9 to 10 டிரான்சிஷனில் 6 more டிஜிட்ஸ் ஆட் பண்ணுறதுனால டேட்டா ஆஸ் வெல் அஸ் அட்ரஸை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஹெக்ஸாடெசிமலில் தான் என்ன செய்வாங்க, யூஸ் பண்ணுவாங்க. ஸோ 128 பைட்டுங்கிறப்ப அதோட ஸ்டார்டிங் அட்ரஸ் வந்து 00, எண்டிங் அட்ரஸ் வந்து 7F. அதே மாதிரி 4 கிலோபைட் ஆஃப் ஆன் சிப் ரோம் இருக்குது. ஸோ 4 கிலோபைட்ஸ், 1 கிலோபைட் வந்து உங்களுக்கு தெரியும் 1024 பைட் வந்து 1 கிலோபைட். அப்போ 4 × 1024 நம்மளுக்கு வந்து 4096 பைட் ஆஃப் ரோம் ரீட் ஒன்லி மெமரி இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா 000லேருந்து 0FFFF வரையும் அந்த அட்ரஸ் இருக்கும். ஸோ 4096 லொக்கேஷன்ஸ் இருக்குது ஒன்றுக்கு அட்ரஸ் பண்ணோம்னா. வேற இதில் 128 லொக்கேஷன்ஸ் இருக்குது. ஸோ ஆன்சிப் ரேம் வந்து 128 பைட்டு, ஆன்சிப் ரோம் வந்து 4 கிலோபைட்டு. பேரலல் போர்ட் ஐஓ போர்ட் வந்து 4 போர்ட் இருக்குது. போர்ட் 0, போர்ட் 1, போர்ட் 2, போர்ட் 3. ஸோ இந்த 4 போர்ட்டையும் பைட்டாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், பிட் வைஸாகவும் இண்டிவிஜுவல் ஒவ்வொரு போர்ட்டையும், ஏன்னா இது வந்து கண்ட்ரோலிங் அப்ளிகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறனால பிட் வைஸாகவும் நான் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். எல்லாமே பை டைரக்ஷன். இது போக 2 டைமர்ஸ் இருக்குது, அதை டைமராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், கவுண்டர்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சீரியல் போர்ட்டு. ஸோ சீரியலாக டேட்டாவை பிட்டு பிட்டாக வெளியே அனுப்புறதுக்கு, பிட்டு பிட்டாக ரிசீவ் பண்ணுறதுக்கு TXD RXD அப்படின்னு சொல்லி சீரியல்
டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணுறக்கும் ரிசீவ் பண்ணுறக்கும் உள்ளே இருக்குது. அது மாதிரி உள்ளேயே பில்டின் கிளாக் ஆசிலேட்டர் இருக்குது. நம்ம எக்ஸ்டர்னலாக கிறிஸ்டல் மட்டும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ 8051 சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஃப்ரீக்வன்சியில் ஒர்க் பண்ணோம்? ஸோ 1 MHz to 16 MHz வரையும் ஒர்க் பண்ணோம். இதுக்குள்ளே நம்ம எந்த கிறிஸ்டல் வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இது போக இன்ட்ரப்ஸு, பூலியன் ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு, பவர் டவுன் மோட் பண்ணுறதுக்கு எல்லாமே அடிஷனல் ஃபீச்சர்ஸ் உள்ளே இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஒரு பேசிக் பிளாக் டயக்ராம். ஒரு 8051 மைக்ரோ கண்ட்ரோலர் ஒரு ஐசிக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது. ஸோ சிபியூ இருக்குது. இது வந்து பேசிக் உள்ள ஏஎல்யூலாம் இதில் தெரியாது. ஸோ நம்ம டீட்டெயிலாக அடுத்த டயக்ராத்தில் அதெல்லாம் தெரியும். ஸோ சிபியூ இருக்குது. உள்ளே வந்து பில்டின் ஆசிலேட்டர் இருக்குது. ஸோ எக்ஸ்டர்னலாக நம்ம கிறிஸ்டல் மட்டும் கனெக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி ஒரு 4K ரோம் இருக்குது. அதே மாதிரி ஆன் சிப் ரேம் வந்து 128 பைட்ஸ் இருக்குது. அதே மாதிரி 2 டைமர்ஸ் இருக்குது. அது மாதிரி உள்ளேயே எல்லா டேட்டாஸ் அட்ரஸ், டேட்டா பஸ், அட்ரஸ் பஸ், கண்ட்ரோல் பஸ் எல்லாத்தையும் பஸ் கண்ட்ரோல் யூனிட் உள்ளே இருக்குது. 4 போர்ட் இருக்குது. பார்த்தீங்கன்னா P0, P1, P2, P3 எல்லாமே பை டைரக்ஷனல். ஸோ டேட்டா வெளியவும் போகலாம், டேட்டா உள்ளேயும் போகலாம். ஸோ அதுக்கப்புறம் சீரியல் போர்ட். மேடம் சொன்ன மாதிரி டேட்டா பிட்டாக வெளியே போகிறதுக்கு டிரான்ஸ்மிட் டேட்டா, பிட்டாக டேட்டா உள்ளே வர்றதுக்கு ரிசீவ் டேட்டா RxD இருக்குது. இது போக வேறு ஏதாவது டேட்டா டிரான்ஸ்ஃபரோ இல்லை வேறு ஏதாவது கிரிட்டிக்கல் கண்டிஷன்ஸில் மைக்ரோ கண்ட்ரோலரை ஸ்டாப் பண்ணுறதுக்கு சிபியூ ஃபங்க்ஷனை டெம்பரரியாக ஸ்டாப் பண்ணிவிட்டு வேறு ஒரு சப்ரூட்டின் போக வைக்கிறதுக்காகவே இன்ட்ரப்ட் கண்ட்ரோல் சொல்லி 5 இன்ட்ரப்ட்ஸ் இருக்குது. இதான் வந்து ஒரு பேசிக் பிளாக் டயக்ராம் ஆஃப் 8051 மைக்ரோ கண்ட்ரோலர். இதுதான் நீங்கள் படிக்க போகிற உங்களுக்கு நோட்ஸ்லே இருக்கக்கூடிய ஒரு பெரிய உங்களுக்கு நல்ல விரிவான நல்ல புரிகிற மாதிரி உங்களுக்கு எல்லா ரிஜிஸ்டர்ஸ், ஏஎல்யூ, அதில் என்னென்ன ரிஜிஸ்டர்ஸ் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயில்டு பிளாக் டயக்ராம். இந்த டயக்ராம் தான் நீங்கள் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ படி படித்தா உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். ஸோ அதே பிளாக் டயக்ராமே ப்ரீவியஸ் பிளாக் டயக்ராமே பார்த்தீங்கன்னா அதே இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ சிபியூ அப்படிங்கிறது ஏஎல்யூ டைமிங் அண்ட் கண்ட்ரோல். ஸோ ஏஎல்யூ டைமிங் அண்ட் கண்ட்ரோல் யூனிட் ப்ளஸ் ரிஜிஸ்டர்ஸ் இதெல்லாம் சேர்ந்தது தான் சிபியூ. ஸோ இதுக்குள்ளே இருக்கிறது தான் சிபியூன்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ ஏஎல்யூலேருந்து நம்ம ஆரம்பிப்போம். ஏஎல்யூனா அர்த்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் யூனிட். ஸோ இதுக்கு வந்து எப்பயுமே 2 டேட்டா ஆட் பண்ண போகிறோம், 2 டேட்டா சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம்னா 2 இன்புட் வரணும். ஸோ 2 இன்புட் வர்றது வந்து டெம்பரரி 2 அண்ட் டெம்பரரி 1 அப்படிங்கிற 2 ரிஜிஸ்டர்ஸ் இருக்கும். இந்த 2 ரிஜிஸ்டர்ஸையும் நம்ம வந்து என்ன பண்ண முடியாதுன்னா இன்ஸ்ட்ரக்ஷனில் யூஸ் பண்ண முடியாது. இப்போ வந்து ஏ ரிஜிஸ்டரில் உள்ள டேட்டாவையும் பி ரிஜிஸ்டரில் உள்ள டேட்டாவையும் ஆட் பண்ண போகிறோம்னு வச்சுக்கிடுவோம். அப்போ ஏஎல்யூக்கு வந்து 2 இன்புட் வேணும். ஒன்று ஏ ரிஜிஸ்டர்ல இருந்து, இன்னொன்று பி ரிஜிஸ்டர். ரெண்டும் டைரக்டா ஏஎல்யூட கனெக்ட் ஆயிருக்காது. ஸோ ஏ ரிஜிஸ்டர் இங்க இருக்கு. ஸோ ஏஎல்யூ அக்குமுலேட்டர் ஆர் ஏ ரிஜிஸ்டர்ல இருந்து அது டெம்பர் ரிஜிஸ்டர் வழியா வந்து ஏஎல்யூக்குள்ள வந்துடும். பி ரிஜிஸ்டர்ல உள்ள டேட்டா வந்து இந்த பாத் வழியா வந்து டெம்பரரி 1 வழியா வந்து ஆட் ஆகும். திரும்ப நம்மளுக்கு ரிசல்ட் ஏக்கு போகணும் அப்படின்னா இந்த ஏஎல்யூல இருந்து இந்த இன்டர்னல் டேட்டாபேஸ் இது வந்து ஃபுல் கம்ப்ளீட் ஐசிக்குள்ள இந்த இன்டர்னல் டேட்டாபேஸ் வழியா இங்கே மூவ் ஆகி திரும்ப ஏ ரிஜிஸ்டருக்கு மூவ் ஆகிருக்கும். ஸோ இதான் வந்து ஒரு ஏஎல்யூவில் நடக்கக்கூடிய ஆப்ரேஷன். ஸோ ஏஎல்யூக்கு 2 இன்புட்டு டெம்பரரி 2 டெம்பரரி 1. அக்குமுலேட்டர் வந்து டெம்பரரி 2 வழியாகவும் மிச்ச எல்லா ரிஜிஸ்டர்ஸும் டெம்பரரி 1 வழியாக வந்து ஏஎல்யூக்கு வரும். அதே மாதிரி ரிசல்ட்டு திரும்ப இன்டர்னல் டேட்டாபேஸ் வழியாக எங்கே போகணுமோ நம்ம என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் எழுதுகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி போயிடும். பிஎஸ்டபிள்யூ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம என்ன ஆப்ரேஷன் பண்ணுறோம், என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் அர்த்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் யூனிட் நடக்குதோ அதை பொறுத்து கேரி ஃப்ளாக் செட் ஆயிருக்கா, பேரிட்டி ஃப்ளாக் ஆட் பேரிட்டியா ஈவன் பேரிட்டியா, கிடைக்கிற ரிசல்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஓவர்ஃப்ளோ ஆயிருக்கா, ஆக்சிலரி கேரி வந்திருக்கா அப்படின்னு அதோட ரிசல்ட்டோட ஸ்டேட்டஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு 8 பிட் ரிஜிஸ்டர் இருக்குது. ப்ராசஸர் ஸ்டேட்டஸ் வேர்டு அதுக்கு பேர். ஸோ பிஎஸ்டபிள்யூன்னு ஷார்ட்டாக சொல்கிறோம். இதில் உள்ள மோஸ்ட்லி எல்லா ரிஜிஸ்டர்ஸுமே 8 பிட் தான். ஏஎல்யூட கெப்பாசிட்டி 8 பிட்டு, அக்குமுலேட்டர் 8 பிட்டு, பி ரிஜிஸ்டர் 8 பிட்டு, இதில் உள்ள எஸ்எஃப்ஆர் எல்லாமே 8 பிட்டு, ஸ்டாக் பாயிண்டர் 8 பிட்டு. ஏன்னா இது வந்து ஒரு 8 பிட் மைக்ரோ கண்ட்ரோலர்னால. அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்கிறது வந்து டைமிங் அண்ட் கண்ட்ரோல் யூனிட். ஸோ ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உள்ளே பில்டின் கிளாக் ஆசிலேட்டர் இது ஐசிக்குள்ள இந்த டாட்டா லைன்ஸ் இருக்கு இல்லையா, இதுதான் அந்த ஐசி கம்ப்ளீட்டாக இந்த 40 பின் ஐசி. ஸோ வெளியே கனெக்ட் பண்ணுறதுலாம் இந்த காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஆசிலேட்டரில் 2 கிறிஸ்டல் வந்து நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். 2 பின் இருக்குது. கிறிஸ்டல் XL1 XL2. இதில் ஒரு கிறிஸ்டல் நம்ம என்ன ஃப்ரீக்வன்சி 1 MHz 16 MHz கனெக்ட் பண்ண போகிறோம். யூஸ்வலாக வந்து லேபில் எல்லாத்துலேயுமே 11.0592 MHz அதை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து நான் பின்னால் சொல்கிறேன் ஏன் வந்து ரவுண்டாக 12 MHz இல்லாமல் ஏன் வந்து 11.0592 MHz கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம அப்புறமா பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஸோ டைமிங் அண்ட் கண்ட்ரோல் யூனிட் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் ஃபுல்லாக சிபியூ, இது ஃபுல்லாக சிபியூ ஃபங்க்ஷன்ஸ். ஸோ சிபியூனா ஏஎல்யூ டைமிங் அண்ட் கண்ட்ரோல் யூனிட் ப்ளஸ் ரிஜிஸ்டர்ஸ். அதுக்கப்புறம் 4 பேரலல் போட்டிருக்கு. ஸோ போர்ட் 0 போர்ட் 2வும் இங்கே இருக்குது, போர்ட் 1ம் போர்ட் 3யும் இங்கே இருக்குது. ஸோ 4 பேரலில் போட்டு 1 8 பின்னு. ஸோ டைரெக்டாக நேராக அவுட்புட் பின்னோட கனெக்ட் ஆகிருக்காது. லேட்சு டிரைவர் மூலமாக தான் போகும். டிரைவருங்கிறது நத்திங் பட் பஃபர். அதே மாதிரி இங்கேயும் அதே மாதிரி தான், எல்லாமே பை டைரக்ஷன். போர்ட் 1 போர்ட் 3 போர்ட் 2 போர்ட் 0 எல்லாமே பை டைரக்ஷனல். டேட்டா உள்ளேயும் வரலாம், டேட்டா வெளியவும் போகலாம்.
அதுக்கப்புறம் நம்மளுக்கு மெமரி பார்த்துருக்கோம், உள்ளே இன்டர்னலாக 128 பைட் ரேம் இருக்குது. ஸோ ரோம் வந்து 4K இருக்குது. இதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு ரேம் அட்ரஸ் ரிஜிஸ்டர்னு ஒன்று இருக்கும். அதே மாதிரி ஏன்னா நம்மளுக்கு டேட்டா மெமரி தான் ரேம் மெமரி எப்பயுமே. ரோம் மெமரிங்கிறது பெர்மனெண்ட்டாக ப்ரோக்ராம் மெமரி. ஸோ அந்த ப்ரோக்ராம் உள்ளே இருக்க 4K 4096 லொக்கேஷன் அட்ரஸ் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு ப்ரோக்ராம் அட்ரஸ் ரிஜிஸ்டர் இருக்குது. அதுபோக பிசிங்கிறது ரொம்ப முக்கியம், ப்ரோக்ராம் கவுண்டர். இதுதான் எக்ஸ்டர்னல் மெமரியில் ஒரு ப்ரோக்ராம் நம்ம ஸ்டோர் பண்ணி அதுலேருந்து ஓவர் பைட்டாக உள்ளே கொண்டு வர்றதுன்னா அந்த அட்ரஸ் தான் இங்கே இருக்கும். ஸோ நம்ம ப்ரோக்ராமோட ஸ்டார்டிங் அட்ரஸ் எப்பயுமே இதில் ஸ்டோர் ஆகிருக்கும். அந்த அட்ரஸை வந்து அட்ரஸ் பஸ் மூலமாக வெளியே அவுட் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து வந்து ஆட்டோமேட்டிக்காக அடுத்து ஒவ்வொரு பைட்டாக உள்ளே வர அது என்ன ஆகிக்கிட்டே இருக்கும், இன்க்ரிமெண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். எக்ஸ்டர்னல் அட்ரஸ் பஸ்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு வந்து போர்ட் 0வையும் போர்ட் 2வையும் தான் யூஸ் பண்ணுறாங்க. AD0 AD7 தான் போர்ட் 0வோட இன்னொரு ஃபங்க்ஷன். போர்ட் 2 வந்து A8 to A15 MSB ஆஃப் த அட்ரஸ் பஸ்ஸை அனுப்புறதுக்கு. ஸோ அதனால் ப்ரோக்ராம் கவுண்டர் கண்டென்ட் இது மூலமாக அப்படியே நம்மளுக்கு வெளியே போயிடும். ஸோ பிசி இன்க்ரிமெண்ட் ஆகும், பஃபர். அப்புறம் இன்னொன்று முக்கியமானது DPTR, டேட்டா பாயிண்டர். ஸோ நம்ம டேட்டாவை ஆப்ரேட் பண்ண போகிறோம்னா அந்த டேட்டா எந்த மெமரி லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னு பாயிண்ட் பண்ணுறதுக்கான ஒரு ரிஜிஸ்டர். 8085ல பார்த்தீங்கன்னா HL ரிஜிஸ்டர் தான் மெமரி பாயிண்டர். அதே மாதிரி இதில் வந்து டேட்டா பாயிண்டர்னு சொல்லுவோம். டேட்டா பாயிண்டர்னா மெமரி லொக்கேஷன், எந்த மெமரி லொக்கேஷனில் நம்ம அக்சஸ் பண்ண போகிற டேட்டா இருக்குது அப்படின்னு காமிக்கிறது. இது போக ஸ்டாக் பாயிண்டர் உங்களுக்கு தெரியும். ஸ்டாக்கில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ரிசர்வ்டு டேட்டாஸை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஒரு இடம். அது வந்து இந்த நம்ம 128 பைட் ரேமுக்குள்ளே தான் அந்த ஸ்டாக் ஏரியா இருக்கும். அப்போ அந்த ஸ்டாக்கில் வந்து எதுலேருந்து நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணலாம் இல்லை எப்போ வேணாலும் வெளியே எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான அந்த ஸ்டாக் லொக்கேஷனோட கடைசியாக ஃபில்லப் பண்ணப்பட்ட டேட்டாவோட அட்ரஸை பாயிண்ட் பண்ணுறது தான் ஸ்டாக் பாயிண்டர். இந்த டேட்டா உள்ளே வைக்க இன்க்ரிமெண்ட் ஆகும், டேட்டா வெளியே எடுக்க டிக்ரிமெண்ட் ஆகும். இது ஃபுல்லாகவே நம்ம அடுத்து பார்க்க போகிற ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் ரிஜிஸ்டர்ஸ். பவர் கண்ட்ரோல், சீரியல் கண்ட்ரோல், டைமர் 0 லோ ஆர்டர் ரிஜிஸ்டர், டைமர் 0வோட ஹையர் ஆர்டர் ரிஜிஸ்டர், டைமர் கண்ட்ரோல், இதெல்லாமே SFR. ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு மைக்ரோ கண்ட்ரோலரோட படம் வந்து இது. ஸோ இதை திரும்ப போட்டு பார்த்தா தான் இந்த டயக்ராம் வரும். ஸோ நல்லா போட்டு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரியே 8051ல் 8 பிட் ALU இருக்குது, A ரிஜிஸ்டர் 8 பிட் இருக்குது, B ரிஜிஸ்டர் இருக்குது, 4K ரோம் இருக்குது, 128 பைட் ரேம் இருக்குது, 2 டைமர்ஸ் இருக்குது, ப்ரோக்ராம் கவுண்டர் அப்படிங்கிறது 16 பிட். ஏன்னா அட்ரஸை ஸ்டோர் பண்ணுறதுனால அது வந்து 16 பிட் ரிஜிஸ்டர். அதே மாதிரி டேட்டா பாயிண்டரும் டேட்டா எங்கே இருக்குங்கிற அட்ரஸை காமிக்கிறதுனால அதுவும் 16 பிட்டு. ப்ரோக்ராம் ஸ்டேட்டஸ் வேர்டு ALUவில் நடக்கக்கூடிய ஆப்ரேஷனோட தன்மை, கேரி வந்திருக்கா, ஆக்சிலரி கேரி வந்திருக்கா, ரிசல்ட் வந்து ஈவன் பேரிட்டியா, ஆட் பேரிட்டியா இருக்கா, ஓவர்ஃப்ளோ ஆயிருக்கா, 8 பிட்டை தாண்டியிருக்கா அப்படின்னு காமிக்கிறது அது 8 பிட்டு. ஸோ 8 பிட் ஸ்டாக் பாயிண்டரு. அதே மாதிரி டைமிங் அண்ட் கண்ட்ரோல் யூனிட் இருக்குது. இன்ஸ்ட்ரக்ஷன் ரிஜிஸ்டர்ஸ் நம்மளுக்கு டயக்ராமத்தில் காமிக்கல, பட் அதுவும் இருக்குது. டெம்பர் ரிஜிஸ்டர்ஸ் பார்த்தோம், TMP1 TMP2. சீரியல் டேட்டாவை உள்ளே அனுப்புறதுக்கும் வெளியே அனுப்புறதுக்கும் தனியாக SBUFனு ஒரு SFR இருக்குது, சீரியல் பஃபர். SFRனா ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் ரிஜிஸ்டர்ஸ். அதில் ஒரு ரிஜிஸ்டர் தான் அந்த சீரியல் பஃபர். அதுக்கப்புறம் 4 பேரலல் போட்டு பார்த்தோம். P0, P1, P2, P3, 4 போர்ட் இருக்குது. டேட்டா உள்ளே கொண்டு வர்றதுக்கும் வெளியே கொண்டு வர்றதுக்கும். இதில் ஒவ்வொரு போர்ட் பின்னையும் இண்டிவிஜுவலாக நம்ம செட் பண்ணிக்கலாம், கிளியர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டைமர் கண்ட்ரோல், டைமர் மோட் ரிஜிஸ்டர், சீரியல் கண்ட்ரோல், பவர் கண்ட்ரோல், இன்ட்ரப்ட் ப்ரியாரிட்டி, இன்ட்ரப்ட் எனேபிள். இதெல்லாம் வந்து அந்தந்த பிளாக் இன்ட்ரப்ட் சம்மந்தப்பட்ட ரிஜிஸ்டர்னா IPIE, சீரியல் கண்ட்ரோல்னா SCON PCON, டைமர் கண்ட்ரோல்னா இது. அது மாதிரி அந்தந்த பிளாக்ஸுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த SFR நம்ம எனேபிள் பண்ணிக்கணும். 5 இன்ட்ரப்ட் இருக்குது, 2 எக்ஸ்டர்னல், 3 இன்டர்னல். அதுக்கப்புறம் ஆசிலேட்டர் அண்ட் கிளாக் சர்க்யூட்ஸ் உள்ளேயே இருக்குது. ஸோ ALU உங்களுக்கு தெரியும், எந்த இடத்துல நம்மளுக்கு வந்து 2 டேட்டாவை நம்ம ஆப்ரேட் பண்ண போகிறோமோ அதுதான் ALU. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 8051ல் இருக்கிறது 8 பிட்டு ALU. இதே இது ஒரு 16 பிட்டு மைக்ரோ கண்ட்ரோலர்னா ALUவோட கெப்பாசிட்டி எவ்வளவு இருக்கும், 16 பிட் இருக்கும். ஸோ இந்த இடத்துல தான் அர்த்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் பண்ண முடியும். தென் ப்ரோக்ராம் கவுண்டர் நான் டீட்டெயிலாக சொன்னேன். ப்ரோக்ராம் கவுண்டர் டெஃபினிஷன்ஸில் அடிக்கடி கேட்பாங்க. ப்ரோக்ராம் கவுண்டரை ஷார்ட்டாக பிசின்னு சொல்லுவோம். பிசினா நம்ம பர்சனல் கம்ப்யூட்டரை பிசின்னு சொல்லி பழகிருப்போம். ஆனால் மைக்ரோ ப்ராசஸர்லையும் மைக்ரோ கண்ட்ரோல்லையும் பிசி அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு பேர் என்னது, ப்ரோக்ராம் கவுண்டர். அது எத்தனை பிட் ரிஜிஸ்டர், 16 பிட் ரிஜிஸ்டர். அது எப்பயுமே நம்ம ஒரு அட்ரஸ் ஆஃப் த பைட் இந்த மெமரி, நம்ம ஒரு ப்ரோக்ராம் எக்ஸ்டர்னல் மெமரியில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம்னா அந்த மெமரியில் உள்ள ப்ரோக்ராமோட ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷனோட ஃபஸ்ட்டு பைட்டை எப்பயுமே பாயிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு பைட்டாக உள்ளே வர அது இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ பிசி வந்து ஆட்டோமேட்டிக்கலி இன்க்ரிமெண்ட் ஆயிரும். இல்லை பிசி இன்க்ரிமெண்ட்னு நம்ம ஒரு பிளாக் பார்த்தோம் இல்லையா. ஸோ பிசிக்கு மட்டும்தான் இன்டர்னல் அட்ரஸ் கிடையாது. எஸ்எஃப்ஆரோட சேர்த்து சொல்லுவோம். பட் ஆனால் அது SFR மாதிரி தனியாக அட்ரஸ் அதுக்கு அசைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்டாக், மேடம் சொன்ன மாதிரியே ஸ்டாக்குங்கிறது ஒரு இன்டர்னல் ரேம். இந்த 128 பைட் ரேம்லே
கொஞ்சம் ஏரியா அலாட் பண்ணியிருப்பாங்க. முக்கியமான அட்ரஸ், முக்கியமான டேட்டாஸ் அதை சேவ் பண்ணிவிட்டு எப்போ வேணாலும் நம்ம ரிட்ரீவ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து எந்த இடத்துல ஸ்டோர் பண்ணியிருக்கோம், எது வரையும் பண்ணியிருக்கோம், எதுலேருந்து பண்ணலாம் அப்படின்னு காமிக்கிறதுக்காக ஒரு பாயிண்டர் ஒன்று இருக்கும். அதுதான் ஸ்டாக் பாயிண்டர். ஸோ ஸ்டாக்கும் 8 பிட் ஏரியா தான், ஸ்டாக் பாயிண்டரும் 8 பிட்டு தான். அந்த ஒவ்வொரு பைட்டாக உள்ளே வர வர அது என்ன ஆகும், இன்க்ரிமெண்ட் ஆகும். வெளியே எடுக்க எடுக்க அது டிக்ரிமெண்ட் ஆகும். இதுக்குன்னே புஷ் பாப்னு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் செட் வர்றப்ப டீட்டெயிலாக பார்க்கலாம். இதாக இருக்கு இல்லையா? ஸோ டேட்டா வந்து எப்போல்லாம் வைக்கிறோமோ, ஸ்டோர் பண்ணுறோமோ, புஷ் பண்ணுறோமோ அப்போல்லாம் எஸ்பி இன்க்ரிமெண்ட் ஆகும். எப்போல்லாம் டேட்டாவை வெளியே எடுக்கிறோமோ எஸ்பி வந்து என்ன ஆகும், ஸ்டாக் பாயிண்டர் டிக்ரிமெண்ட் ஆகும். டிஃபால்ட்டாக ரீசெட்டுக்கு அப்புறம் எஸ்பியோட வேல்யூ என்ன இருக்கும், 07. அப்போ என்ன அர்த்தம், 07 வரையும் நம்ம ஃபில்லப் ஆகிருக்கு. 08 அப்படிங்கிற அட்ரஸ்லேருந்து நம்ம புது டேட்டாவை ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம். ஸோ ரீசெட்டுக்கு அப்புறம் எஸ்பியோட வேல்யூ 07 இருக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பிஎஸ்டபிள்யூ மேடம் சொன்னேன் இல்லையா, அந்த ரிசல்ட்டை பொறுத்து, அந்த ஏஎல்யூவில் நடக்கக்கூடிய ஆப்ரேஷன்ஸை பொறுத்து அதில் வந்து ஒரு 8 பிட் ரிஜிஸ்டர் இருக்கும் அப்படின்னு. அதான் அந்த 8 பிட்டு பிஎஸ்டபிள்யூ வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இதை வச்சு தான் நம்மளுக்கு எந்த ஆப்ரேஷன் நடக்க நடக்க ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனாக பண்ணி டீபக் பண்ணுறப்ப பிஎஸ்டபிள்யூவில் வேல்யூ என்ன இருக்குன்னு பார்த்து கேரி செட் ஆயிருக்கா, ஆக்சிலரி கேரி செட் ஆயிருக்கான்னு பார்க்குறக்கான முக்கியமான ரிஜிஸ்டர். ஸோ இது ஒரு 8 பிட் ரிஜிஸ்டர். அதோட பார்த்தீங்கன்னா இதான் வந்து பிட் 0, இது பிட் நம்பர் 1, 2, இது வந்து பிட் நம்பர் 7. ஸோ எம்எஸ்பி. ஸோ பிட் நம்பர் 7 தான் கேரி. இது ஆக்சிலரி கேரி. F0ங்கிறது யூசரோட ஃப்ளாக். இது வந்து யூசர் வந்து அவங்க ப்ரோக்ராமோட கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி 0 வர்ற மாதிரியோ 1 வர்ற மாதிரியோ செட் பண்ணிக்கலாம். இந்த RS1 RS0ங்கிறது ரிஜிஸ்டர் பேங்க் செலக்ட் பிட்ஸ். ஸோ இன்டர்னல் மெமரியை வந்து அதில் கொஞ்சம் ஒரு 32 பைட்டை வந்து 4 ரிஜிஸ்டராக பிரிச்சுருப்பாங்க, 4 பேங்காக. ஒவ்வொரு பேங்க்லேயும் 8 ரிஜிஸ்டர் இருக்கும். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த 32 பைட்டில் நம்ம எந்த ரிஜிஸ்டரில் வேணாலும் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக வந்து ரீசெட்டுக்கு அப்புறம் அது என்ன இருக்கும், RS0 RS1 வந்து 00 இருக்கும். அப்போ வந்து டிஃபால்ட்டாக ரிஜிஸ்டர் பேங்க் 0 தான் நம்மளுக்கு வந்து என்ன ஆகும், செலக்ட் ஆகும். ஓவினா ஓவர்ஃப்ளோ. ஸோ இப்போ 2 டேட்டாவை மல்டிப்ளை பண்ணுறீங்க, 8 பிட்டு டேட்டாவாக இருந்தாலும் ஆன்சர் வந்து 16 பிட்டு தாண்டி வந்துடும். அப்போ எக்ஸீட் ஆயிடுச்சுன்னா, ஓவர்ஃப்ளோனா என்ன அர்த்தம், நிரம்பி வழியுது. அப்போ 8 பிட்டுக்கு மேலே போச்சுன்னா ஓவி ஃப்ளாக் செட் ஆகும். இது ஆட் பேரிட்டி, ஈவன் பேரிட்டி. பேரிட்டி நம்ம அந்த 8 பிட்டு ரிசல்ட்டில் கிடைக்கிற 8 பிட்டை பொறுத்து அது என்ன ஆகும், செட் ஈவன் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இருந்தால் 0வாக இருக்கும், ஆட் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இருந்தால். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு ரிசல்ட் வந்து 10111011 இருக்குது. அப்போ எத்தனை 1 இருக்குது, 1 2 3 4 5 6 ஈவன். அப்போ ஈவன்னா இந்த பிட்டு 0வாக இருக்கும். சப்போஸ் இந்த டேட்டா 0ன்னு வச்சுக்கோங்க, அப்போ எனக்கு ஆட் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இருக்குது, அப்போ இந்த பிட்டு வந்து 1ன்னு இருக்கும். ஸோ டு ஷோ ஆட் பேரிட்டா ஈவன் பேரிட்டியான்னு காமிக்கிறதுக்கான ஒரு பிட்டு. ஸோ இது வந்து ரிசல்ட்டோட தன்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ரிஜிஸ்டர். ஸோ இதைத்தான் நம்ம வந்து டேப்ல காலத்தில் காமிச்சிருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து ரொம்ப நம்ம சீரியலு இன்ட்ரப்ட் அதெல்லாம் ரொம்ப டீப்பாக போல் ஒரு பேசிக் ஓவர்வியூ பார்த்துருக்கோம். ஸோ இன்ட்ரடக்ஷன் பார்த்துருக்கோம், ஃபீச்சர்ஸ் பார்த்துட்டோம், பிளாக் டயக்ராம் பார்த்துட்டோம், சிம்பிளிஃபைட் பிளாக் டயக்ராம் பார்த்துட்டோம். அது புரியுறதுக்காக பரீட்சைக்கு நீங்கள் அந்த பெரிய டயக்ராம் தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு எல்லா பிளாக்கை பற்றி சொல்லியிருக்கேன். டீட்டெயிலாக பார்க்குறது நம்ம அடுத்த மாடியூலில் பார்க்கலாம். ஸோ நல்லா திரும்ப திரும்ப இந்த வீடியோவை போட்டு பாருங்கள். ஆல் தி பெஸ்ட்.